ஹே ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு குருமா பார்க்கலாமா? ரெண்டு உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன். நல்லா தண்ணியில் அலசிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு, மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், கரம் மசாலா பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எவ்வளவும் போட்டு நல்லா தண்ணி ஊற்றாமல் விரகி வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றுனீங்கன்னா பொரிக்கிறதுக்கு அது பஜ்ஜி மாதிரி ஆயிரும். தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி நல்லா கிளறி வச்சுட்டு ஒரு வெங்காயம், 4 தக்காளி, 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பெருசு பெருசாக நறுக்கிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா வெளுதாக அரைச்சிக்கோங்க. இதுக்கும் தண்ணி சேர்க்க வேண்டாம், தக்காளியோட தண்ணியே கரெக்டாக இருக்கும். கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் போட்டு கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம். ஒரே மாதிரி உருளைக்கிழங்கு செய்கிறதுக்கு இந்த மாதிரி குருமா செஞ்சிங்கன்னா பசங்களுக்கும் பிடிக்கும். செஞ்சு கொடுத்து பாருங்கள், நல்லாயிருக்கும். தண்ணி அலசி ஊற்றிக்கோங்க. இது பச்சையாக அரைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி வற்றுற வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். தண்ணி கூட கொஞ்சம் ஊற்றினாலும் பரவாயில்ல. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அடி கனமாக இருக்கிற பாத்திரமாக எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், பச்சை மிளகா போட்டிருக்கிறதுனால கம்மியாக கரம் மசாலா, தனி மிளகாத்தூள், காஷ்மீர் வத்தப்பொடி, கரம் மசாலா பொடி எவ்வளவும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். பச்சை வாடை போகிற வரைக்கும் மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே தேங்காய் ரெடி பண்ணிடலாம். தேங்காய் ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் எடுத்திருக்கேன். 3லேருந்து 4 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் கசகசா எடுத்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அரைக்கிறதுக்குள்ளேயும் நல்லா வற்றி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. அதோடு அந்த தேங்காய் கலவையும் சேர்த்து கொதிக்க விட்டுறலாம். இந்த சால்னா பார்த்திங்கன்னா சிக்கன் சால்னா மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. தண்ணி இது கூட கொஞ்சமே சேர்த்துக்கலாம். ஏன்னா கசகசா போட்டிருக்கோம், முந்திரி போட்டிருக்கோம். தண்ணி சேர்த்தாலும் இழுத்துரும். பாருங்கள், தண்ணியே சேர்க்காமல் நல்லா தண்ணி விட்டுருச்சு உருளைக்கிழங்கு. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கிறிஸ்பியாக அந்த குருமாவில் போட்டு சாப்பிடும்போது சிக்கன் பீஸ் மாதிரி இருக்கும். பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆப்பம், இடியாப்பம், தோசை, பூரி, சப்பாத்திக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். பொரிச்சு எடுத்துகிட்டு தனித்தனியாக பிரிச்சுட்டு கொதிக்கிற குருமாவில் அப்படியே சேர்த்துருங்க. இது ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா ஆஃப் பண்ணிடலாம். ஏற்கனவே நம்ம பொரிச்சு தானே எடுத்துருக்கோம். ரொம்ப பொரிச்சானாலும் அது ஒரு மாதிரி சவுக்குன்னு ஆயிரும். இப்படி கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். கொத்தமல்லி இலை தூவி இறக்குனா சூப்பரான கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு சால்னா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு உருளைக்கிழங்குனா ரொம்ப பிடிக்கும். இப்படி கொடுத்திங்கன்னா குருமா வேண்டான்னு சொல்கிற பசங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் நான்வெஜ் செய்கிறவங்களா இருந்தால் சிக்கன் மசாலா இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கோடு பொரிக்கும் போது சிக்கன் பீஸ் மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும் பசங்களுக்கு. இப்போ புரட்டாசி மாதம்ல நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இது நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்கிறீங்களா? தேங்க்யூ. பாய்.